இப்போ நம்ம பார்ப்பது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் உள்ள நுழைவதற்கே அணிவகுத்து காட்சி அளிப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் மேப்புடைய காட்சிகள், இன்னொரு பக்கம் ட்ரோன் காட்சிகள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், கிளாம்பாக்கம், வண்டலூர், செங்கல்பட்டு வரை எங்கெல்லாம் டிராபிக் இருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களை நோக்கி பயணம் செய்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகளும் ஆம்னி பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக இன்று 1900 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பொதுமக்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்வதன் காரணமாக இந்த கிளாம்பாக்கம் பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் அரசு ஆம்னி பேருந்து அதே போல தங்களுடைய சொந்த வாகனங்கள்ல அவர்கள் பயணித்து வருகிறார்கள். ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்களின் வருகையின் காரணமாக நாம் இருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கம் பகுதியில நெரிசல் என்பது கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த கழுகு பார்வை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என்னவென்றால், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு ஏராளமான அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகள் அனைத்தும் வண்டலூர் கிரசன்ட் கல்லூரி வளாகம் அதே போல அருகே இருக்கக்கூடிய மைதானங்கள்ல இந்த பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கிருந்து பேருந்து நிலையத்திற்கு உள்ளே எடுத்து செல்லப்படுகிறது. அதே போல இந்த பேருந்துகள் வரும் வழி ஜிஎஸ்டி சாலை வழியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உள்ளே சென்று அங்கிருக்கக்கூடிய பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் ஜிஎஸ்டி சாலை வழியாக தென் மாவட்டங்களை நோக்கி பயணிக்கிறது. அதே போல இந்த சென்னையிலிருந்து ஏராளமாக வரக்கூடிய தங்களுடைய சொந்த வாகனங்கள் வரக்கூடிய பொதுமக்களும் இந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக வருவதால் ஒரே நேரத்தில் இந்த கிளாம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் அதிகப்படியான வாகனங்களின் வருகையின் காரணமாக நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே தொடங்கிய இந்த நெரிசல் வண்டலூர், ஓட்டேரி மற்றும் பெருங்கலத்தூர் ஆகிய பகுதிகளை தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கிறது. இந்த நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில தாம்பரம் மாநகர போலீசார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் தற்போது 10 மணியை கடந்தும் ஏராளமான வாகனங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி செல்வதன் காரணமாக நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பேருந்தில் ஏறுவதற்காக பயணிகளும் அந்த மாநகர பேருந்து அதே போல ரயில்கள் மூலமாகவும் இந்த பேருந்து நிலையத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரக்கூடிய பயணிகள் ஜிஎஸ்டி சாலையை கடந்து பேருந்து நிலையம் உள்ளே செல்வதற்கு சாலையை கடக்க 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் நிறுத்தப்படுகிறது. அதன் காரணமாகவும் இந்த நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில இந்த போலீசார் தீவிரமாக பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் சென்னையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் குறைந்த பாடில்லை. தொடர்ந்து ஏராளமான வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த கிளாம்பாக்கம் மட்டுமல்லாமல் பரனூர் சுங்கச்சாவடி, மாமண்டூர் பாலாற்று பாலம் அதே போல புக்கத்துறை பகுதியில் பாலப்பணிகள் நடைபெறுவதால் அந்த பகுதியிலும் அதே போல படாலம் பகுதியில் புதிய பாலம் கட்டுமான பணி நடைபெறுவதால் அந்த இடத்திலும் அதனை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட எல்லையான ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும் இந்த நெரிசல் என்பது தொடர்ந்து நீடித்திருக்கிறது. இங்கு இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நின்று ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்று அவர்கள் தென் மாவட்டங்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது அரசு சார்பில் இந்த ஜிஎஸ்டி சாலையை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம், இவர்கள் OMR மற்றும் ECR சாலைகளில் சென்று அங்கிருந்து கருங்குழி வழியாக ஜிஎஸ்டி சாலையை பிடித்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல ஏற்கனவே போலீசார் அறிவுறுத்தியிருந்தார்கள். அதே போல கனரக வாகனங்கள் சென்னை உள்ளே வரக்கூடிய கனரக வாகனங்களை சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் திருப்பி ஒரகடம் வழியாக சென்னைக்கு செல்ல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளிலும் போக்குவரத்து காவலர்கள் இந்த கனரக வாகனங்களை திருப்பிவிடும் பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அரசு சார்பில் இயக்கப்படக்கூடிய சிறப்பு பேருந்துகள் அதே போல தென் மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் படையெடுத்திருக்கக்கூடிய இந்த மக்களால் இந்த ஜிஎஸ்டி சாலையை ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து வெளியேறக்கூடிய பொதுமக்கள் தாம்பரம், குரோம்பேட்டை அதே போல இந்த வண்டலூர், இந்த கிளாம்பாக்கம் ஆகிய பகுதிகளை கடந்து செல்ல சுமார் 1 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் ஆவதாக இந்த வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் நெரிசல் என்பது தொடர்ந்து கட்டுக்கடங்காமல் இருந்து வருகிறது. இதனை சரி செய்யும் பணிகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாலும் கூட நெரிசல் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. மாலை 6 மணி முதல் இந்த நெரிசல் என்பது
நீடித்து வருகிறது. அதிகாலை வரை இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல தீபாவளிக்கு மறுநாளான செவ்வாய்க்கிழமையும் தமிழக அரசு சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தால் நாளையும் பொதுமக்கள் ஏராளமானோர் தென் மாவட்டங்களுக்கு செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்து போயிருக்கிறது இந்த ஜிஎஸ்டி சாலை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவீன். கிளாம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலை எப்படி இருக்கிறது? ஊர்களில் தீபாவளியை கொண்டாட செல்லக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் பார்க்கலாம் காட்சிகளில்? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.